நீங்க உங்களுடைய முடிக்கு சரியான ஷாம்புவை தான் பயன்படுத்திட்டு இருக்கீங்களா? உங்க ஷாம்புவை நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? இல்லன்னா சில பேர் கடைகள்ல போகும்போது அந்த ஷெல்ஃப்ல எந்த பாட்டில் ரொம்ப அழகா இருக்கோ அத பார்த்து வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாரி இருக்கவங்கள்ல நீங்களும் ஒருத்தங்களா? உங்களுக்கு அதிக அளவுல முடி கொட்டுற பிரச்சனையும், பொடுகு தொல்லையும், உங்களுடைய மண்டையோட்டு பகுதி இருக்கு இல்லைங்களா? உச்சந்தலையில. அந்த பகுதியில எண்ணெய் பிசுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னாலும், அதுக்கு இந்த ஷாம்பூவும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. இந்த காணொளி நீங்க சும்மா பார்க்கறதுக்கு மட்டும் கிடையாதுங்க. இத நீங்க பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இதுல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதனால காணொளிய தொடர்ந்து பாருங்க. அப்பதாங்க இந்த விஷயம் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும். இப்போ நீங்க எந்த ஷாம்புவ தேர்ந்தெடுக்கணும், அதுவும் உங்களுடைய முடிக்கு ஏத்த மாதிரி. அப்படிங்கிறது தாங்க முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நீங்க தேவையில்லாம அதிகமா காசு செலவு பண்ண வேண்டாம். ஏதோ கெஸ் ஒர்க்ல நீங்க எப்பவுமே ஒரு பொருளை தேர்ந்தெடுப்பீங்கல்ல, அந்த மாதிரியும் தேர்ந்தெடுக்க வேண்டாம். உங்களுடைய முடி கொட்டுறது அப்படிங்கிற அந்த பிரச்சனை இருக்கு இல்லைங்களா, அதோட வேர்ல இருந்து இதை நம்ம சரிப்படுத்தலாம். இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய முடியோட வகை என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. எந்த ஷாம்புவுமே எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில இருக்காது. ஒருத்தருக்கு அந்த ஷாம்பு உபயோகமானதா இருக்கு அப்படின்னா, அதே ஷாம்பு இன்னொருத்தருக்கு முடி கொட்டுற பிரச்சனையை அதிகப்படுத்தும். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்குமே முடியோட வகைகள் வேறையா இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய உச்சந்தலையோட அந்த வகைகள் இருக்கு இல்லைங்களா, அதுவும் கூட வேற வேறையா இருக்கு. அதனால நீங்க எப்போ ஷாம்பு வாங்க போறீங்க அப்படின்னாலும் முதல்ல இந்த 2 கேள்வியை நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. என்னுடைய இந்த முடி எந்த வகையான முடி? என்னுடைய அந்த ஸ்கால்ப் ஏரியா இருக்கு இல்லைங்களா, அது என்ன டைப்? இது 2மே நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. சரிங்க. அதுக்கு முதல்ல உங்களுடைய முடியோட வகை என்ன அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஷாம்பு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஹேரா இருக்கும், நீளமா இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அலை அலையா இருக்கும், ஆனா ரொம்ப சுருளாவும் இருக்காது, ஆனா பார்க்கறதுக்கு ஒரு அலை போல இருக்கும். அடுத்த வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா சுருள் முடி. இவங்களுக்கு சுருட்டை அதிகமா இருக்கும். சரி, இப்போ முடியில எந்தெந்த வகைகள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி உங்களுடைய அந்த ஸ்கேல்ப் ஏரியா இருக்கு இல்லைங்களா, அதோட வகைகள் என்னன்னுங்கிறதையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய இந்த உச்சந்தலை பகுதி ஆயிலியா இருக்கலாம், இல்லைன்னா ட்ரையா இருக்கலாம், நார்மலாவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சென்சிட்டிவாவும் இருக்கலாம். சரி, இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? நீங்க முதல்ல தலை குளிச்சிடுங்க. குளிச்சதுக்கு அப்புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களுடைய முடியில அப்ளை பண்ணாதீங்க. ஒரு நாள் அப்படியே விட்டுடுங்க. அதன் பின்னாடி அடுத்த நாள் நீங்க உங்களுடைய அந்த ஸ்கேல்ப் ஏரியா இருக்கு இல்லைங்களா, அதை தொட்டு பாருங்க. தொட்டு பார்க்கும்போது அதுல ஒரு எண்ணெய் பதத்தோட பிசுபிசுப்பா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்ப். அதுவே நீங்க தொட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இச்சிங் இருக்கு, அரிக்கிற மாதிரி ஏதோ ஒரு உணர்வு இருக்கு, அப்படி இல்லைன்னா தோல் மாதிரி ஏதோ அடர்ந்து வருது அப்படின்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கேல்ப் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுவே நீங்க தொட்டு பார்க்கும்போது எதுவுமே இல்லை, தொடும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு நார்மலான ஒரு ஸ்கேல்ப் இருக்கு. அதுவே அந்த ஸ்கேல்ப் ஏரியாவை நீங்க தொட்டு பார்க்கும்போது அந்த புதிய ஷாம்பு உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி அடையாளமா உங்களுக்கு ரொம்ப எரிச்சலோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கேல்ப் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு நிமிஷம் உங்களுடைய முடி எந்த வகையாக இருக்கு அப்படிங்கிறத யோசிங்க. உங்களுடைய ஸ்கேல்ப் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அதன் பிறகு நீங்க வாஷ் பண்றதோ அப்புறம் என்ன நடக்குதோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் நம்முடைய முடி எந்த மாதிரி ஒரு வகையை சேர்ந்தது அப்படிங்கிறத ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. அதன் பிறகு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. சரி, அடுத்ததா ஷாம்பூக்கள் எப்படி நம்மளுடைய தலையில வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஷாம்பு உபயோகிக்கும் போது உங்களுடைய முடி இருக்கு இல்லைங்களா, நீளமான உங்களுடைய முடி இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு அதனால எந்த ஒரு பயனும் முதல்ல கிடைக்காது. உங்களுடைய இந்த உச்சந்தலை பகுதி இருக்கு இல்லைங்களா, உங்க முடியோட வேர்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துக்கு தான் உங்களுடைய ஷாம்பு பயன்படுது. இந்த ஷாம்புக்கள் ஒரு ஃபேஸ் வாஷை நீங்க உபயோகப்படுத்தும் போது அது என்ன வேலை செய்தோ அதையே தான் இந்த ஷாம்புவும் உங்களுடைய முடிக்கு செய்யுது. உங்களுடைய தலைப்பகுதியில் இருக்கிற எண்ணெய், வியர்வை, தூசுகள், இறந்த செல்கள் இது எல்லாத்தையுமே இந்த ஷாம்பு வெளியேற்றுது. ஆனால் இதில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல ஷாம்புக்கள்
அதுக்கும் மீறி கொஞ்சம் அதிகமாகவே சுத்தம் செய்ய ஆரம்பிச்சிடுது. அது அழுக்குகளை மட்டும் வெளியேற்றுறது இல்லைங்க, உங்களுடைய அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கையான ஒரு எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து இந்த ஷாம்புக்கள் வெளியேற்றுது. ஆனால் இந்த இயற்கையான அந்த எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதுதான் உங்களுடைய முடியை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. அந்த இயற்கையான எண்ணெய்களும் சேர்ந்து வெளியேறதுனால உங்களுடைய முடி ட்ரை ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, முடியல வெடிப்புகள் ஏற்படுது. சில பேருக்கு அந்த தலைப்பகுதியில் அரிப்பு அந்த மாதிரி உண்டாகுது. முடியும் நிறைய பேருக்கு கொட்ட ஆரம்பிக்குது. அதனால சரியான ஷாம்புவை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு லக்ஸரியான ஒரு விஷயம் கிடையாதுங்க. அது ரொம்பவே அவசியமான தேவையான ஒரு விஷயம். சரிங்க, இப்போ உங்களுடைய முடியோட வகைக்கும் உங்களுடைய அந்த உச்சந்தலையோட வகை இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டுத்துக்கும் ஏற்ற ஷாம்புவை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷாம்புக்களை தயாரிக்கும் போது பலவிதமான மூலப்பொருட்களையும் அதில் சேர்க்குறாங்க. சில ஷாம்புக்கள் உங்களுடைய முடியை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது. சில ஷாம்புக்கள் ரொம்ப ஆழ்ந்து உங்களுடைய முடியை க்ளீன் பண்ணுது. சில ஷாம்பு வகைகள் உங்களுடைய உச்சந்தலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா, அது சரி செய்யறதுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு ட்ரை ஹேர் இருக்கு, அப்படி இல்லைன்னா ட்ரை ஸ்கால்ப் இருக்கு அப்படின்னா நீங்கள் மாய்ஸ்சரைசிங் ஷாம்பூஸை தேர்ந்தெடுக்கணும். அதில் இன்க்ரீடியன்ட்ஸ்னு பின்னாடி போட்டிருக்கோம் இல்லைங்களா பாட்டிலில், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நேச்சுரல் ஆயில் சேர்த்துருப்பாங்க, ஆலோவேரா சேர்த்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஷியா பட்டர், இதெல்லாம் சேர்த்து தயாரிக்கப்பட்ட ஷாம்புவாக அது இருக்குன்னா அது அந்த ஈரப்பதத்தை லாக் பண்ணி வைக்குது உங்களுடைய முடியல. இதனால உங்களுக்கு ட்ரை ஹேர் இருந்தால் கூட அது நல்லாவே ஸ்மூத்தாக ஆகுது. உங்களுக்கு ஆயிலி ஹேர் அப்படி இல்லைன்னா ஆயிலி ஸ்கேல்ப் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷாம்புவை தேர்ந்தெடுக்கும் போது பேலன்சிங் அப்படி இல்லைன்னா கிளாரிஃபையிங் ஷாம்புன்னு அதில் போட்டிருப்பாங்க, அது மாதிரி நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுக்கணும். இந்த வகையான ஷாம்புக்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது உங்களுடைய தலை ஓட்டு பகுதியில் இருக்கு இல்லைங்களா, அங்கே இருக்கிற எண்ணெயை மட்டும் இது சுத்தம் செய்யுது. ஆனால் உங்களுடைய உச்சந்தலையை முழுமையாக இது வறண்டு போக விடாது. இந்த வகை ஷாம்புகளில் அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ ஆயில், லெமன் அப்படி இல்லைன்னா ஜென்டில் கிளன்சிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸ்கால்பில் அரிப்பு அதிகமாக இருக்குது, தோல் மாதிரி அடர்ந்து வந்துட்டே இருக்குது, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்கால்ப் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு உபயோகப்படுத்தலாம். இதில் முக்கியமாக நீங்கள் ஜிங்க் பேஸ்ட் அப்படி இல்லைன்னா ஹெர்பல் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஷாம்பு வகைகளை தேர்ந்தெடுக்கலாம். அதுவே உங்கள் முடி ரொம்ப சுருட்ட முடியாக இருக்குது, உங்களுக்கு மேனேஜ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹைட்ரேட்டிங் ஆர் சூதிங் ஷாம்பூஸ் அந்த மாதிரி வகை ஷாம்புகளை தேர்ந்தெடுக்கணும். இந்த வகை ஷாம்புகளில் மாய்ஸ்சர் அதிகமாக இருக்கும், உங்கள் முடியில் ஈரப்பதத்தை இது தக்க வைக்குது. இதனால முடி உடஞ்சி போகாமையும் உங்களுக்கு சிக்கு அதிகமாக வராமையும் இது பார்த்துக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷாம்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஏதோ ஃபேன்சியான வார்த்தைகள் எல்லாம் கிடையாது. உங்களுடைய முடி பிரச்சனையை சரி செய்யக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமே அந்த லேபிளில் தான் இருக்குது. சரிங்க, இப்போ எந்த வகை ஷாம்புக்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ எந்த விதமான ஷாம்புக்களை நம்ம தேர்ந்தெடுக்கவே கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். சில ஷாம்புகளில் சல்ஃபேட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய டிட்டர்ஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நுரை ரொம்ப அதிகமாக வருங்க, ஆனால் உங்களுடைய தலைப்பகுதியில் இருக்கிற எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதை முற்றிலுமாக இது அழிச்சிடும். நீங்கள் தலை குளித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி அப்போது தோணும். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப வறண்டு அப்படியே ட்ரையாக இருக்கும். அப்படி இருந்துச்சுனாவே அதில் சல்ஃபேட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது பேரபன்ஸ். இந்த பேரபன்ஸை ப்ரிசர்வேட்டிவ்ஸாக இந்த ஷாம்புகளில் பயன்படுத்துகிறாங்க. இந்த வகையான ஷாம்புகளை நீங்கள் உபயோகப்படுத்துனீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கால்ப் இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் இது பல பாதிப்புகளை உண்டாக்குது. சில வகை ஷாம்புகளில் பார்த்தீங்கன்னா விதவிதமான வகையில் வண்ணங்கள் அதில் சேர்த்துருப்பாங்க, அதே மாதிரி வாசனையும் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் நீங்கள் குளித்த பின்னாடி உங்களுக்கு ஒரு விதமான எரிச்சலாக இருக்கும். அதனால் அடுத்த வாட்டி நீங்கள் ஷாம்பு வாங்க போகும்போது பின்னாடியும் ஒரு வாட்டி அந்த ஷாம்புவை திருப்பி அந்த லேபிளில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ கெமிஸ்ட்ரி லேப்குள்ளே போன மாதிரியே ஒரு உணர்வு இருக்கும். அப்படி இருந்தாவே அது உங்களுடைய முடிக்கும் நல்லதில்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக அந்த ஷாம்புவை உபயோகப்படுத்த தொடங்குறீங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் முடி கொட்டுறதை குறைக்கிறதுக்காக தான் ஷாம்புவை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஷாம்புவை பயன்படுத்தும் போது வாரத்துக்கு ஒரு முறை கொஞ்சமாக எண்ணெயை சூடுபடுத்தி அதை உங்களுடைய ஸ்கால்ப் ஏரியா இருக்கு இல்லைங்களா,
அதில் நல்லா அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் பண்ணிட்டு குளிங்க. நீங்கள் இப்படி செய்யும் போது அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். இப்போ நீங்கள் பொடுகை குறைக்கிறதுக்காக தான் ஷாம்பு உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்புவை உபயோகப்படுத்தும் போது வாரத்துக்கு 2 முறை மட்டும் அதை உபயோகப்படுத்துங்க. மற்ற நாட்களில் நீங்கள் தலை குளிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப மைல்டான ஷாம்புகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஷாம்பு வகையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் இப்படி செய்யும் போது உங்களுடைய தலைப்பகுதி ரொம்ப ட்ரை ஆகாமல் இது தடுக்கும். அதுவே நீங்கள் உங்களுடைய முடி நல்லா பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எந்த ஷாம்புகளில் மாய்ஸ்சர் ரொம்ப அதிகமாக இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் உபயோகப்படுத்துங்க. இதனால் உங்களுடைய முடி இயற்கையாகவே ஷைனிங்காக ஆகுது. முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த ஷாம்பு ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. எந்த ஷாம்பு உங்களுக்கு நல்லதாக இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கவனிங்க. ஷாம்புக்களை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது சில விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் வாரத்தில் 2 அப்படி இல்லைன்னா 3 நாட்கள் மட்டும் ஷாம்பு உபயோகித்து தலை குளிங்க. மற்ற நாளும் உங்களுக்கு தலை குளிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஷாம்பு உபயோகப்படுத்தாமல் குளிங்க. ரொம்ப சூடான தண்ணீரை நீங்கள் தலையில் ஊற்றும் போது அது உங்களுடைய ஸ்கேல்ப்பையும் ரொம்ப ட்ரை ஆக்குது, உங்களுடைய முடியையும் ட்ரை ஆக்குது. வெதுவெதுப்பான தண்ணீரில் குளிக்கிறது தான் நல்லது. ஷாம்பு நீங்கள் உபயோகப்படுத்தும் போது முதல்ல ஷாம்பு தேய்ச்சிட்டு மேலோட்டமாக இருக்கிற அந்த அழுக்குகள் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே வெளியேறிடும். அதன் பின்னாடி நீங்கள் அதை நல்லா தண்ணீர் ஊற்றி முடியை நல்லா கழுகிட்டு அதன் பின்னாடி நீங்கள் மறுபடியுமே ஷாம்பு உபயோகப்படுத்தலாம். இந்த மாதிரி நீங்கள் 2 வாட்டி ஷாம்பு உபயோகப்படுத்துங்க. அப்போ தான் அந்த ஷாம்புவில் சேர்த்துருக்கிற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே சரியான விதத்தில் வேலை செய்யுது. ஷாம்புவை உங்களோட தலையில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய விரல் நுனிகள் இருக்குது இல்லைங்களா, அதை உபயோகப்படுத்தி நீங்கள் ஒரு மசாஜ் மாதிரி பண்ணணும், தேய்க்கக்கூடாது. நீங்கள் உபயோகப்படுத்துகிற ஷாம்பு உங்களுடைய தலைப்பகுதி இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துக்கு மட்டும்தான் பயன்படும். அதுக்கு மீறி கீழே உங்களுடைய நீளமான முடி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிஷ்னரால் மட்டும்தான் முடியும். சரிங்க, இப்போ உங்களுக்கு எந்த ஷாம்புவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள். எந்த ஷாம்புவை பயன்படுத்துறது அப்படின்னு குழம்பி போயிருக்கிற உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அன்பானவர்களுக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாமல் இருக்கணும். நன்றி.